ஒரு முறை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவர் உயிருடன் இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு பத்திரிகையில் கேள்வி கேட்டாங்க, தமிழன் தலை நிமிர்வது எப்போது அப்படின்னு. அதுக்கு ரொம்ப நகைச்சுவையாக சுஜாதா பதில் சொன்னார், தமிழன் கட் அவுட்டுகளை அண்ணாந்து பார்க்கும்போது அப்படின்னு சொன்னார். அப்படிதான் தமிழ்நாடு இவ்வளவு காலம் இருந்திருக்கு. கட் அவுட்டுகளை அண்ணாந்து பார்க்கும்போது தான் தமிழன் தலை நிமிர்ந்திருக்கிறது. அந்த நிலை மாறும், அந்த போக்கு தொடராது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணத்தின் மூலமாக தமிழகம் தலை நிமிரும். நமது மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளை மறுநாள் இந்த பயணத்தை துவங்கி வைப்பதற்காக மதுரைக்கு வருகிறார்கள். இதே இடத்துல அம்பிகா தியேட்டரில் அண்ணா நகரில் இந்த திறந்த வெளி இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடக்கும். மதுரை வருவாய் மாவட்டத்திலிருந்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த எழுச்சி பயணம் கோட்டையில், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் வரை இது ஓயாது. தமிழகம் தலை நிமிரும். அதை பற்றிய விவரங்கள் இன்று மாலைக்குள்ளே தெரியும். நாம் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஏன்னா எல்லோருமே பயணத்தில் இருக்கிறாங்க, எல்லோரும் அவங்கவுங்க கட்சி பயணத்தில் இருக்கிறாங்க. இன்று மாலைக்குள் யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு தெரியும். நிதியமைச்சர் வர்றாங்க. நட்டா அவர்கள் தேசிய தலைவர் வருவதாக இருந்தது. அவர் வருவதாக இருந்து நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பீகார் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுனால அவரது முழு கவனமும் நேரமும் பீகாருக்கு தேவைப்படுகிறது. அதனால் அவர் அங்கே இருக்கிறாரு. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.